இன்னும் காலமாக கைக்கு கை பானமா இருந்து ஆமா நமக்கு இன்னும் பெரிய கூத்தென்றால் என்ன ராமோஜயம் நம்ம உயிரின் மேலான பச்சைக்கல் கவுண்டர் அளவன்னார் அவர்களும் அளவ கவுண்டர் அவர்களும்
கைகேயி எப்படி தங்கள் பொன்னாடி திருமணி பாதத்துக்கு சரி. அக்கா தங்க அளவிட்டு பேர் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து பாதம் பணிந்து வருகின்ற மையனே பாத்திரப்பாய் வையகத்தல கோடான கோடி காலம் மன்னவா, தேவி நீங்கள் வாழ்ந்திருப்பீர் என்று சொன்னார். ஆ. என்னுடைய பத்தா கொடுக்கும் ஆசீர்வாதம் பரமன் கொடுக்கும் ஆசீர்வாதம் போல ஆசீர்வாதம். இந்த பாவையருக்கு ஆயுள் முழுவதும் விளங்க வேண்டும் என்று சொல்லி மன்னவா, தேவி இன்று முகார விருந்தத்தை பார்க்கும் பொழுது 1000 நட்சத்திரம் இருந்தாலும் வானிலே உலாவுக்கு சந்திரனுக்கு ஈடு இணை ஆகுமா? ஆகாது. அது போல முழு நிலவு கொண்ட முகார விருந்தம் இந்த ஆனந்த சந்தோஷமாய் நாங்கள் என்றும் காணாத போது ஆச்சரிக்கிறது. இந்த ஆனந்த சந்தோஷத்தோடு மன்னா தேவி மன்னா, நீங்கள் அழைத்தவாறு செல்லுங்கள். உன் முகமாகப்பட்டது சரி எப்பொழுதும் இல்லாத ஆனந்த சந்தோஷம். உன் முகத்திலே ஜொலிக்கிறது. அப்படி ஏன் எதற்காக அக்கா தங்க அனைவருட்ட பேர் ஒன்றாக சேர்ந்து அழைத்தாய்? என்ன காரணம்? தேவி சாமி. உங்களை எதனால வரவழைத்தேன் வேப்பிலே மலர்ந்த செந்தாமரை மலர் புஷ்பம். ஆமா. எப்படி பூத்து குலுங்கி ஒரு புது மலராய் காட்சி அளிக்குமோ ஆ. அப்படிப்பட்ட உங்கள் முகாரம் என்று காட்சி அளிக்கிறேன். அந்த ஆனந்த சந்தோஷமான விஷயத்தை மங்கையர் எங்களுக்கு சொன்னால் நாங்களும் சந்தோஷம் அடைவோம் அல்லவா? தேவி அல்லவா? சொல்லுங்க சுவாமி. சொல்லுங்களேன். நான் எதனால உங்களை வரவழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம்? நம்மளுடைய மகன் மூத்த மகன் ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆமா. மகனுக்கு என்ன? ஒன்றுமில்லையடி இந்த கொடகிரி அயோத்தியாவிலேயே ஆ. மணிமகனும் சூட்ட வேண்டும் முடிசூட்டு விழா நடத்த வேண்டும் அதனால ஆ. மகன் ராமனுக்கா? ஆமா ராமச்சந்திரமூர்த்திக்கா? ராமனுக்கா? என்னங்க சொல்லுங்க? ஐயோ. என் ஆத்தா. ஐயோ, என் மன்னா. என்னைக்குமே எதிர்பார்க்காத காரியமாகப்பட்டது என் மகனாகப்பட்ட ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் கையும் ஓடல காலம் ஓடல எங்க தாய்மார்கள் மூவருக்கும் எங்களுக்கு உடல் எப்படி தெரியுமா இருக்கிறது? அண்ணா. தேவி. ஆ
வச்சு பேசுறானே அதனால பேசே தொலைவாட்டு இருக்குது. தேவாங்க வந்து தொலைவா சொல்லி என் மகனுக்கு மூத்த மகன் இருக்கிறானே ராமச்சந்திர மூர்த்திக்கு அவருக்கு பட்டாபிஷேகம். தாங்கள் எப்பொழுதும் சொல்வீர் என்றுதான் நாங்கள் அனைவரும் வலிமேல் விழிவைத்து காத்திருந்தோம். சொன்ன வார்த்தையானது பழம் நழுவி பாலை விழுந்து அது நழுவி தேலை விழுந்து அது நழுவி விழுந்தால் எங்கள் வாழ்வில் இருந்தால் எப்படி நாவாந்து இருக்கிறது சுவாமி. ஏண்டி பெத்த மகனுக்கு முடிசூட்டு விழா நடத்தணும்னா நீங்க நான் வருத்தப்படவா போறீங்க? அதனால கைகை அழைத்து வரவழைத்து கைகிட்டே கேட்டேன். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. போதும், இனிமே பட்டம் கட்டான்னு சொல்றது வரைக்கும் தான் உங்க வேலை. இனிமே பட்டம் கட்டுறதுக்கு தேவையான நானும் பாத்துக்கிறேன். ஆமா, எந்த நேரம் முடிசூட்டி விழா நடத்தணும், எந்த நேரத்தை நாட்டு பொறுப்பை எந்த நேரத்துல மகனிடத்துல ஒப்படைக்கணும். சரி சரி, அப்படி என்று ஆனா எனக்கு ஒரு சந்தேகங்க. பொண்டாடி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பாரு சாமி. பரவாயில்ல, பயங்கரமா இருக்குது சாமி. ஏண்டா ரெண்டு பொட்டாட்டிகளும் மூன்று பேரும் மவராசியை என் மறுபடியில கால் எடுத்து வைத்தாங்களே, எப்படி நேரம் கேக்குறியா? எப்படி 3 பவர் ரூம் தறி இருந்துச்சு, இப்ப ஒண்ணுதான் இருக்குது. 3 இன்ச்சுக்கு அதுவும் க்ளோஸ் ஆகி போயிடும். அதனால மனுச்சு 5 பவுன் போதர கையில போட்டுருந்தா இப்ப 8 நிமிஷத்துல விட்டு கலத்தாரு சாமி. ரோட்ல கழிச்சு வச்சுட்டீங்களா? வச்சிருக்கியா? சரி சரி. அதனால நம்ம குருவாகப்பட்ட வசிஷ்ட வர சொல்லி பாடுபடுறாங்க உள்ள. ஏங்க ஒட்டி கிடையா? இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? கைகைக்கு இந்த ராமரை என் அக்கா கோசலை பெற்றது மட்டும்தான். ஆமா, அவனை அள்ளி அரவணைத்து வாரி அடைத்து முத்தமிட்டு எல்லாம் இதனால விவாதம் வரை என் அக்கா கைகை கைகைதான். எங்க அக்கா கைகை கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிருங்க. அவன் பார்த்து அத்தனையும் பண்ணிடுவான். அது யாருக்கிட்ட போசனாலும் போவா. போகட்டும், நல்லது. ஒப்படைக்கிறது எங்க போக ஆமா ஆமா. அதனால நம்ம குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட வர சொல்லி அவரிடத்துல எந்த நேரம் மகனுக்கு முடிச்சுட்டு விழா நடத்தணும், நாட்டு பொறுப்பை எந்த நேரம் ஒப்படைக்கணும் அப்படின்ற குரு கிட்ட கேட்கணும். அது சாமி அந்த ஆளு உள்ளதான் ஒரு நிமிஷம் பண்ணி நிக்கிறான். நம்ம ஒண்டி கடை கொள்ளதான் இல்ல. சரி சரி, விட்டீங்களா பரவாயில்ல, படிச்ச பாவைதான் வசூல் பண்ணிட்டு வா. பொறுமையா. அதனால நான் அழைத்ததாக உன் சேட பிள்ளை ஆமா ஆமா அழைத்தார் என்று சரி. என் குடும்பம் அது சீக்கிரம் அழைத்து வா. உடனே தரந்து இழுத்து வந்துடுறேன். போயிட்டு வா. யாரும் ஆள் அனுப்ப வேண்டாம். ஆளெல்லாம் யாருக்கும் அனுப்ப வேண்டாம். நானே எல்லாத்துக்கிட்ட நானே போறேன். நீயே போறது அத்துவானம். ஆமா, நாமளே போறதா உத்தமம். உத்தமம். நானே போறேன். யாரையும் அனுப்பி பிரயோஜனம் இல்ல. எல்லா வேலையும் நீங்களே எடுத்து கட்டி செய்யும். எல்லாம் எடுத்து கட்டி நானே செய்வேன். எல்லாத்தையும் என் பிள்ளை, என் மூத்த பிள்ளை இல்ல, அவனுக்கு பட்டம் சுட்டுற வேலை எனக்கு அப்படியே பாசமா நடத்துறேன். கொண்டாடிக்கு 2 பேரும் சூப்பராக சித்திரவேல் குறங்க மாதிரியே இருக்குது. வேலையெல்லாம் நான் பார்த்து கொள்றேன். நீங்க முதல்ல வச்சுட்டு மகாமண்டலத்தை சென்று கணவரோடு சீக்கிரம் நாள் குறித்து வாருங்க. போய் வாருங்க. போய் பாருங்க. சீக்கிரம் சென்று ஆகட்டுங்க. குடிக்க வந்துடுறேன். போயிட்டு வாங்க. சீக்கிரம் போய் வருங்க. ஆமா, போயிட்டு வாங்க.